ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் கேளுங்க என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் ஆகிட்டு தான் இந்த வீடியோ இன்னைக்கு வருது. ஸோ உங்களுக்கு மனசாச்சு மனசில் ஏறும், நீங்கள் செய்கிறது சரிதானா அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் வீடியோ பாருங்கள். இல்லைன்னா இப்பயே நோ ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க. எனக்கு வியூவர்ஸ் தேவையில்லைனாலும், எனக்கு வியூவர்ஸ் வரலாம் பிரச்சனை இல்லை. பிகாஸ் நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முக்கியமாக இந்த நாட்டில் டேலண்டாக இருக்கிற யாருக்குமே மரியாதை இல்லைங்க. சீரியஸாக தான் உண்மை. ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்ஸ்டாகிராம் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4-5 மந்த்தாக தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ட்ரெண்டாக ஆகிட்டுருக்கு. அனாஸ் ப்ரோ பார்த்தீங்கன்னா அவர் திருவனந்தபுரம், கேரளா திருவனந்தபுரத்தில் இருக்கார். அவர் கன்னியாகுமரி டு K2K, கன்னியாகுமரி டு காஷ்மீர் ஸ்கேட் போர்டில் போயிட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டு மே மந்த் அவர் கிளம்பியிருந்தார். எங்கேருந்து? நம்ம கன்னியாகுமரியிலேருந்து கிளம்பியிருந்தார். அங்கேருந்து ஸ்கேட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேட் போர்டை அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். ஏன்னா ஸ்கேட் போர்ட் பற்றின அவேர்னஸ் நம்ம இந்தியாவில் ரொம்பவே கம்மி, ஃபாரின் நிறைய இருக்குது. அப்படி ஒரு க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் இங்கேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் போயிட்டாருங்க. இன்னொரு 15 days தாங்க அவரோட அச்சீவ்மெண்ட் ரீச் பண்ணுறதுக்கான டைம், அந்த காஷ்மீர் ரீச் பண்ணுறதுக்கு. அதாவது எண்ட் டு எண்ட், ஏன்னா அதான் நம்மளோட இது வருது இல்லைங்களா. அப்படின்னு ஒரு 15 days தான், அதாவது 600 kilometers மட்டும்தான் இன்னும் இருக்குது அவருக்கு. அப்படி ஒரு மே மந்த் கிளம்பி இவ்வளோ நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 months அவர் ஸ்கேட் பண்ணி போயிட்டு ஹரியானாவில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு லாரி இடித்து அவர் இறந்துட்டார். அவர் லாரி ஆக்கலன்னே அவர் ஒன்று ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே இருந்தவங்களாம். பட் காப்பாற்ற முடியல. அப்புறம் அன்ஃபார்ச்சுனேட்லி அவரோட ஃப்ரெண்ட் அவர் கால் பண்ணியிருக்காங்க யாரோ ஒருத்தர். அப்போ தான் அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெண்டு கால் பண்ணனால தான் அவங்க வீட்டுக்கும், அவங்க ஊருக்கும், அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எல்லாருக்குமே அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அண்ட் தென் அங்கேருந்து அவங்கள கான்டாக்டு எல்லாம் கரெக்டாக வாங்கி அங்கே போயிட்டு பார்த்துருந்தாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு, உண்மை தெரிஞ்சிருக்கு. அண்ட் தென் இது ஏன் நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு, அனாஸ் அஜஸ்ன்னு சொல்லிட்டு. நான் அந்த சேனல் பார்த்துட்டு இருக்கேங்க. நான் ஐ எம் ஆல்சோ சப்ஸ்கிரைபர். ஆனால் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விஷயம் பண்ணுறாரு. அவர் ஒரு ஃபோட்டோகிராஃபர் அண்டு ஒரு வெப் டிசைனர் அண்ட் டீச்சர். இதெல்லாம் விட்டுட்டு அவர் அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கிளம்பும்போது சப்போர்ட் யாரும் பண்ணலை. அதுதான் உண்மை, சப்போர்ட்ன்றது இல்லை. ஏன்னா ஒரு மனுஷன் கன்னியாகுமரி டு காஷ்மீர், நம்மலாம் ட்ரெயினில் போகிறதுனால நிறைய பேர் என்னன்றாங்க தெரியுங்களா, ஐயோ 3 நாள் ஆகும், 4 நாள் ஆகும், இடுப்பு வலிக்கும், அவ்வளோ உடம்பு சூடாக ஏறணும் அவ்வளோ சொல்கிறாங்க. ஆனால் டசன் ஈஸி. ஒரு ஸ்கேட் போர்டில் கிட்டத்தட்ட ஒரு 3600 கிலோமீட்டரை ரீச் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுக்கு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ஒரு ஸ்கேட் பண்ணிவிட்டு அவ்வளோ தூரம் போகணுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இடையில கிளைமேட் சேஞ்சிங்கு அண்டு நிறைய விஷயம், லாங்குவேஜ் ப்ராப்ளம், ஃபுட் ப்ராப்ளம், மணி ப்ராப்ளம், நிறைய விஷயம் கடந்து போகணும் நாம். அப்படி ஒருத்தர் போகிறாரு. அவரோட வீடியோஸ் கிட்டத்தட்ட 9 months, அவர் 9 to 10 months வீடியோ சேனல் போட்டிருக்காருன்னு நான் 4 months பார்த்துட்ருக்கேன். அந்த இது கிளம்பும்போது நான் பார்த்துட்ருக்கேன். அவர் அப்போ தான் நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அப்படி அவருக்கு பார்த்தீங்கன்னா நோ ஒன் சப்போர்ட் டீம். கிட்டத்தட்ட இப்போ கூட அவர் யூடியூப் சேனல் 3K சப்ஸ்கிரைபர் கூட ரீச் பண்ணல. ஓகே, நம்மளதும் அவ்வளோதான். ஆனால் அவர் அந்தளவுக்கு ரீச் பண்ணவே ஆரம்பிச்சிட்டார். அவரோட அச்சீவ்மெண்ட் முடிய போகுது. ஆனால் சப்போர்ட்டுன்றது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இல்லை. ஆனால் அவருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறுது, அவரோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் ஏறிட்டு போயிட்டே இருக்குது. ஏற்றி என்னங்க பிரயோஜனம்? ஏன்னா நம்ம சொசைட்டி அவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு. இதே வேறு யாராச்சும் டைரெக்டாகவே சொல்கிறேன், இதே ஒரு பொண்ணு ஒரு ரீல்ஸோ இல்லை இந்த மாதிரி கேமரா முன்னாடி வச்சுட்டு ஏதாச்சும் நான் இது சாப்பிட்டேங்க, இன்றைக்கி இது பண்ணுறேங்க, அப்புறம் நான் துணி எடுத்தேங்க, இந்த கலர் நல்லா இருக்குங்களா, அப்புறம் இந்த செருப்பு நல்லா இருக்குங்களா, இப்படி போட்டான்னு வச்சுங்க, வேற லெவல். ஆனால் ஒரு மனுஷன் அவனோட டேலண்ட்டுக்காக கஷ்டப்பட்டு போகிறான். நோ ஒன் சப்போர்ட்டிவ் ஹிம். அவரை மட்டும் இல்லை, அவரை மாதிரி இருக்கக்கூடிய எல்லா யூடியூபர்ஸ்க்காகவும், இன்க்ளூடிங் மீ, மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேயும் நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. அதில் பெரிய லெவலில் ரீச் ஆனவங்களும் இருக்காங்க. இன்னும் ரீச்சே எடுக்காமல்
அவங்க வீடியோஸ்லாம் இருக்குது நிறைய பேர். என் ஃப்ரெண்ட்ஸோட வீடியோஸ்லாம் உள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரீச்சே இல்லை. ஆனால் வீடியோஸில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் கொட்டி கிடக்கு, ரீச் இல்லை. இந்த மாதிரி தான் ஒரு டேலண்ட்டை நம்ம ஏன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம் நம்ம சொசைட்டியில். இது அதிகம் வந்து நம்ம எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் இந்தியாவில் தான் ஆல்மோஸ்ட் நடந்துகிட்ருக்கு. நம்ம ஒரு டேலண்ட்டை ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறோம், அந்த இது ஏன் பண்ணிகிட்ருக்கோன்றது யாருக்கும் தெரியல. ஓகே, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுகிறேங்க. தென் எல்லோரும் வந்து இந்த லதாக் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஈகராகவே பண்ணுறாங்க. ஏதோ குச்சி முட்டாய் சாப்பிட்ற மாதிரி நினச்சிட்டுருக்காங்க லடாக் போகிறதுன்றது. ஏங்க ஒரு 1000 சிசி வண்டியில் லடாக் போகிறதா இருந்தாலும் அது ஒரு நல்ல பவர்ஃபுல்லான சிசி, நல்ல பைக் அப்படின்னே இருந்தாலும் இங்கேருந்து ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் அங்கே ரீச் பண்ணுன்றது பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதுக்குன்னு பல கஷ்டங்கள் இருக்குது. நிறைய யூடியூபர்ஸ் வந்து அதை ஓப்பனாக காட்டியிருக்க மாட்டாங்க. அவங்களோட பாசிட்டிவ் வேஸ் மட்டும்தான் அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நெகட்டிவ் வேஸ், அவங்களோட கஷ்டங்கள் வந்து யாருமே அவங்க அந்தளவுக்கு ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. மிஞ்சி போனால் 5 to 10% தான் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க. ஒரு ட்ராவல் பண்ணும்போது, ஒவ்வொரு இடத்துக்கு ரீச் பண்ணும்போது, அங்கே ட்ராவல் போகும்போது இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் வந்து இந்த பெயின் அவங்கெல்லாம் தாண்டி தாங்க அதை போய் ரீச் பண்ணுவோம். ஆல்சோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, லடாக் போகுதுன்ட்டு நான் சொன்னாங்களே குச்சிப்பிடி சாப்பிட்ற ஆயிடுச்சு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பைக்ஸ் தான் போனாங்க. அப்புறம் வந்து அப்படியே கொஞ்சம் லோ சிசி வச்சு, ஸோ நோ ப்ராப்ளம் லோ சிசின்றது. ஆனால் நீ அந்த பைக்கில் போகிற, நான் வந்து ஸ்ப்ளெண்டரில் போகிறேன், நான் டிவிஎஸில் போகிறேன், இன்னொருத்தர் டிவிஎஸ் 50ல் போகிறேன், இன்னொருத்தர் சைக்கிளில் போகிறேன், இன்னொருத்தர் நடந்து போகிறேன், இன்னொருத்தர் லிஃப்ட்டு பிடிச்சி போகிறேன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு அந்த இடத்த வந்து ரொம்ப 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 முடிச்சிட்டாங்க. அது ஒரு ஈகராக இருக்கிறவங்களுக்கு முடிஞ்சிச்சு. ஒய் அந்த லடாக் ரைட் போகிறது, அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து அச்சீவ் பண்ணணும், அதை ஃபீல் பண்ணணும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும், அதில் நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக தாங்க எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து யார் வந்து அதை ஃபன் பண்ணுற மாதிரி, ஆனால் அவங்க ஃபன் பண்ண நினைக்கிறவங்களும் ஈஸியாக போய் ரீச் ஆகிறாங்க. ஆனால் அந்த இடத்துல நான் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கனால இன்னொருமே ரீச் பண்ண முடியல. ஆனாலும் நிறைய பேர் போயிடுறாங்க, நம்மளும் கொண்டு போய் போவோம். அப்படி இருக்கையில் அந்த ரீச்ன்றது பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அனாஸ் ப்ரோ வந்து கிளம்புனார், அவரோட அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு. அனாஸ் கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கணும். ஏன்னா அவரை போட்டிருந்தாரு நார்மல் நீக்காச்சு அது மாதிரி தான் போட்டிருந்தாரு. நீங்கள் பைக்கில் போங்க, ட்ரெயினில் போங்க, பஸ்ஸில் போங்க, உங்களுக்கு பிடிச்ச இடத்த நீங்கள் போய் பாருங்கள். பைக்கில் போகிறவங்களா இருக்கீங்களா, ஒரு பெட்டரான ஹெல்மெட், ஜாக்கெட், க்ளவுஸ் அண்டு நீ கார்ட்ஸ், ஷூஸு அண்ட் பைக் நல்ல ஒரு கண்டிஷனில், நீங்கள் சைக்கிளில் போகிறதா இருந்தாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் போங்க. அவங்களை யாருமே வேணான்னு சொல்ல போகிறது கிடையாது. பிகாஸ் உங்களால் முடியும், 100% நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க. அப்படிதான் கிளம்புங்க. ஆனால் உங்களுக்கான சேஃப்டிஸை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் மட்டும் தனி கிடையாது, அதை வந்து யாருமே மறந்துடாதீங்க. நீங்கள் தனி கிடையாது, உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கும், உங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும், உங்களை நம்பி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அந்த விஷயம் பண்ணும்போது கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கன்ஃபார்ம் மோட்டிவேட்டட், அந்த உங்களுக்கு நீங்கள் மோட்டிவேட் பண்ணிவிட்டு கிளம்புங்க. கண்டிப்பாக முடியும், ஐ கேன் டூ இட் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணிவிட்டு கிளம்புங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆனால் சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு இன்னொரு விஷயம் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி வந்து சேஃப்டியாக போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நானும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் எல்லாம் போனேன், ஷார்ட் ரைட்ஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன் இப்போதைக்கு. ஏன்னா பட்ஜெட்டுன்றது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. அப்படி ரைட் பண்ண வெளியே போகிறீங்களா, நீங்கள் ஹிந்துவாக இருங்க, முஸ்லீமாக இருங்க, கிறிஸ்டினாக இருங்க, இல்லை சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களா கூட இருங்க. சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்க வந்து உங்களுடைய முன்னோர்களை ஒரு நிமிஷம் என்னை பத்திரமா கூட்டிகிட்டு போய் பத்திரமா கூட்டிகிட்டு இந்த இடத்துல சேர்த்துருன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நினச்சிட்டு வண்டியை ஆன் பண்ணுங்கள். ஹிந்து ஆகட்டும் முஸ்லீம் ஆகட்டும், அவங்கவுங்க கடவுளை வந்து மனசார ஒரு நிமிஷம் நினச்சிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அப்புறம் வண்டி கீ ஆன் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போகிறது நம்ம தனியாக ஒரு கார் கிடையாது. காராக இருந்தால் நம்ம ஒரு இதுக்குள்ளே இருக்கிற ஒரு சேஃப்டி இருக்குது, நம்ம கீழே விழ மாட்டோம். ஆக்சிடென்ட்ஸ் ஆகும், ஏர் பேக்ஸ் அது இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் அதில் காப்பாற்ற முடியும் நம்மளை. மோஸ்ட் ஆஃப் காசேரிங் வந்து இருக்குது. பட் பைக் அப்படி கிடையாதுங்க. விழுந்தோம் தான், அவ்வளோதான். ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் அந்த பைக். அதில் வந்து ரோட் கண்டிஷன்ஸ், ஆப்போசிட்டில் வரவங்க, பக்கத்தில் ஓட்டுறவங்க, இதெல்லாம் வந்துவே ஒரு பெரிய 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 பிரச்சனைகளே இருக்கும். ஸோ தயவு செஞ்சு
சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூபர்ஸ்க்கு. ஏன்னா ஒருத்தர் இன்றைக்கி அந்த அனாஸ் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா அவரோட அச்சீவ்மெண்ட்டில் 90% ரீச் பண்ணிட்டு அந்த 600 கிலோமீட்டர் வந்து ரீச் பண்ணாமல் அவரோட வந்து ஃப்யூச்சர் அண்ட் அவர் இப்போ இல்லைன்றது தான் உண்மை. ஓகேங்களா? அவர் ஒரு 15 நாள் இருந்துன்னா அவர் போய் அவரோட அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருப்பார். நீங்கள் சப்போர்ட் பண்ணியிருந்தால் அவரால் இன்னும் சீக்கிரமாக கூட அந்த போய் ரீச் பண்ணியிருக்க முடியும். எனிவே தயவு செஞ்சு உங்களுக்கு மனசில் ஏறும் ஒரு குற்ற உணர்ச்சின்னு எடுத்துக்கோங்க. குற்ற உணர்ச்சின்னு, ஏன்னா நிறைய டேலண்டர்ஸ் வந்து இன்றைக்கி தெரியாமையே போகிறாங்க. அவர் மறுபடியும் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கணும் அவர், பட் முடியல. அண்ட் வெரி சேட் டு சே, அவர் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நல்ல டேலண்டட் பர்சன் வந்து இந்த சொசைட்டி மறுபடியும் நிறைய பேர் வந்து லாஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. எனிவே ரிப் அனாஸ் ப்ரோ, அவர் வந்து எப்படியும் நல்லா இருக்கணும் மேலே கடவுள்கிட்ட எல்லோரும் வந்து ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் டு வாட்ச் த வீடியோ. எத்தனை பேர் இது முழுசாக பார்த்தீங்கன்னு தெரியல. பார்த்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸோட ஸ்ட்ரகிள் அதை பற்றி நான் கொஞ்சம் பேசலான் இருக்கேங்க. ஓகேங்களா? நான் அதை பற்றி பேசலாமா வேண்டாமா, ஒவ்வொரு யூடியூபர்ஸும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது ஒரு சீரியஸான வீடியோஸை நான் போடுறான்னு இருக்கேன். அதை பற்றி நான் போடட்டுமா வேணான்றதை மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாமி க்ரூசருக்கு எப்பயுமே சப்போர்ட்டாக இருங்க. யாமி க்ரூசர் மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் சப்போர்ட்டாக இருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஏன்னா அவங்க சப்போர்ட், அவங்களோட டேலண்ட் வெளியே வரும். அவங்க டேலண்ட் வெளியே வந்தால் தான் அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. அவங்க ப்ரூவ் பண்ணாதாங்க இந்த சொசைட்டிக்கு அவங்க யார், அவங்களுக்கு உள்ளே இருக்கிற ஸ்பெஷல் என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கிற பவர் என்ன, அவங்களுக்குள்ளே இருக்கிற டேலண்ட் என்னன்றது வந்து புரியும். ஸோ பாய் டு